சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல உதிரி உதிரியா நம்ம சேமியா உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் குழந்தைகளுக்கு ஈவினிங்ல கூட குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம வெஜிடபிள் போட்டுக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு முதல்ல 2 கப் சேமியா எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எம்டிஆரோடது. ஸோ இத வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. நீங்க ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணலாம். ஆயில் ஊத்தியும் ரோஸ்ட் பண்ணலாம். இப்ப தனியா எடுத்து வச்சுட்டு, அதே பேன்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, நீங்க முந்திரி, நிலக்கடலை கூட போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா புரோட்டீன் வேணும்னா. இப்போ இதில கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, கேரட் அதுக்கப்புறம் நீங்க பீன்ஸ், உருளைக்கிழங்கெல்லாம் கூட போடலாம். இதில நீங்க சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம் போடலாம். ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு கம்ஃபர்டபுள் பிரேக்ஃபாஸ்ட் அப்டின்னா, அது இதுதான். நம்ம லஞ்சுக்கு கூட கொண்டு போலாம். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய வெரைட்டீஸ்ல போட்டிருக்கேன். முட்டையிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே. ஸோ, இப்ப வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா, நம்ம தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் நீங்க பாயில் பண்ணியும் போடலாம், பச்சை பட்டாணிய. இத வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ, ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது அப்படியே நல்லா வெந்துரும். இதில பெருங்காயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்க கட்டி பெருங்காயம் போடலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2 கப் சேமியா போட்டிருக்கோம். ஸோ, அதனால நீங்க ஒரு 2 1/2 கப் தண்ணி ஊத்தலாம். நல்லா வந்து ஓரளவுக்கு ரன்னியா வேணும்னா 3 கப் ஊத்தலாம். ஸோ, அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யூசுவலா இந்த மாதிரி பெரிய சேமியால வந்து பார்த்தீங்கன்னா, 2க்கு 2 1/2 இல்ல 3ங்கிறது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ, நல்லா கொதிச்சு வரட்டும். இது ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். அது நல்லா வெந்துரும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச சேமியா போட்டுருவோம். சேர்ந்து நல்லா மீடியம்ல வச்சுட்டே நீங்க மிக்ஸ் பண்ணலாம். ஸோ, மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து திரும்ப லைட்டா மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம, ஸ்டிக்கி ஆகாம இருக்கும். ஸோ, ஜென்டிலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க திரும்ப மூடி வச்சிரணும். ஸோ, இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேமியாவோட ப்ரொசீஜர். வேக வச்சு எப்படி இன்ஸ்டன்ட்டா சேமியா பண்றதுன்னும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ, அப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. லைட்டா. ஸோ, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லோ, மீடியம் ஃப்ளேம்ல வைக்கும்போது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த சேமியா. ஸோ, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா விட்டுட்டீங்கன்னா மூடி, நல்ல உதிரி உதிரியாவும், பஞ்சு மாதிரியும் ரெடி ஆயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பாசுமதி ரைஸ் மாதிரி தான். ஆப்கான்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேமியாவோட பாசுமதி ரைஸ் போட்டு பண்ணுவாங்க. சட்னி, சாம்பாரோட சூப்பரா இருக்கும். ஊறுகாய், சிப்ஸோட எடுத்துக்கலாம். இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணா நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் எங்க வெப்சைட்டையுமே ரன் பண்ணிட்டுருக்கோம். அதில 8000 ரெசிபீஸ் இருக்கு.